நாட்டுக்கோழி வறுவல் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எண்ணெய் சூடானதும் சோம்பு, வடகம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நாட்டுக்கோழியை உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் கொஞ்சமாக மிளகாய் தூளை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா மட்டும் போதும். இதிலே நமக்கு மிளகு, லவங்கம், பட்டை எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் வேறு எந்த ஹோல் ஸ்பைசஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஹோம்மேட் கரம் மசாலாக்கான லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதோட நம்ம நறுக்கின வெங்காயத்தால் யூஸ் பண்ணுறோம். வெங்காயத்தால் நார்மலாகவே குளிர்ச்சி, நம்ம நாட்டுக்கோழியில் யூஸ் பண்ணும்போது அது பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமும் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தி. தண்ணி இல்லாமல் நல்லா இதை சுக்கா மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மல்லி இலை தூவி இறக்கி சாம்பாரோட ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் நான்வெஜ் ரெசிபீஸில் வடகம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.